ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி. வெல்கம் பேக் நியூயார்க் சிட்டி. இது வந்து ஒரு பேக்கரி நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஏன்னா உள்ளே நிறைய கேக்ஸு, அந்த பன்னு, அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு பேக்கரி இருக்குன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஷூட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதே மாதிரி இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். அதனால் சரி நம்மளும் பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்திருக்கேன். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லஃபயாத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த பக்கம் இருக்க ரோட்டுக்கு. இந்த ஸ்ட்ரீட்டோட பேருமே வந்து பார்த்திங்கன்னா லஃபயாத்தே ஸ்ட்ரீட்னு தான் சொல்லுவாங்க நியூயார்க் சிட்டியில். சரி நம்ம போகலாம், உள்ளே போயிட்டு நம்ம எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். இதுதான் தெரு, லஃபயாத்தே தெரு. இது நீங்கள் வெளியிலையும் உட்காந்து சாப்பிட்லாம். பாருங்க, வெளியிலையும் சேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டேபிள்ஸ்லாம் இருக்குது பாருங்க. இதுதான் செட்டிங்கு. நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன். சரிங்களா? வாங்க போகலாம். இதுதான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தெரு. அப்படியே இங்கேருந்து இப்போ வந்து க்ரோசன் ஒன்று ஆர்டர் பண்ணோம். க்ரோசனு அப்புறமா கேக்கு அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணேன். இங்கே போய் உட்காந்துட்டு வேறு எதாவது ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதாங்க பேக்கரி, உங்களோட பேக்கரி. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான பேக்கரிங்க. க்ரோசன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இதான் பாருங்கள், இதுதான். இது வந்து மெனு வச்சுருக்காங்க பாருங்கள். salads. பார்த்தீங்கன்னா இதான் உணவகம். நீங்கள் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் செட்டப் இப்படி தான் இருக்கும். ஒன்று வந்து ஒயின் கிளாஸு, இன்னொன்று வந்து தண்ணி கிளாஸ், இப்படி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், செட்டப் எல்லா இதுலேயும் இப்படி தான் இருக்கும். இதாங்க உணவகம். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து இப்போ உட்காந்துருக்கோம் இல்லையா? நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் வரும்போது, அதாவது நியூயார்க்கில் மோஸ்ட்லி நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் போனாலும் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போகணும். பட் மோஸ்ட்லி நான் ரிசர்வேஷன் நம்மளுக்கு பண்ண மாட்டோம். எப்போயாவது மேக்ஸிமம் ஒரு அந்த பெரிய உணவகம் போனால் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வாக்கின் தான் நான் வந்தேன். பிஸி இருக்காது அப்படிங்கிறதுனால வந்துட்டேன். போனீங்கன்னா ரிசர்வ் பண்ணிவிட்டு போங்க, அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறமா மெனு கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களை எப்படின்னு காமிக்கிறேன். சரி, ஸோ லஃபயாத்தே வாங்கியாச்சுங்க. இதான் வந்து இந்த ஃபேமஸ்ஸு தான். இதான் பை பாருங்கள். அப்புறம் ஒரு சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதையும் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த பை எப்படி தான் திறக்கணும். இது வந்து அவங்க வாங்கினாங்க. இது சின்னமன் ரோலு. அப்புறமா இதுதான் வந்து அந்த க்ரோசன்ஸ். இது பாருங்கள், இந்த ஃபேமஸ் க்ரோசன்னு சொன்னாங்க இல்லையா? இதுதான் க்ரோசன். வந்து எல்லா இடத்துலையும் வேறு மாதிரி இருக்கும், பட் இங்கே வந்து வித்தியாசமாக இருக்கும் சாக்லேட். ஸோ இதுதான் அது, ஓகேவா? அப்புறமா இது வந்து ஒரு இது டேனிஷ் பேஸ்ட்ரி மாதிரி இது ஒன்று. சரி, ஓகே. ஸோ இது வந்து டைனிங் தனி, பேக்கரி வந்து அது தனி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணேன். நாங்கள் என்ன பண்ணோன்னா, டைனிங் எடுத்துகிட்டு அப்புறமா பேக்கரி ஆர்டர் பண்ணிட்டு திரும்ப இங்கே மெயின் கோர்ஸ்லேயும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை காமிக்கிறேன். இதான் நான் ஆர்டர் பண்ண அந்த சாண்ட்விட்சு. ஸோ ப்ரெட்டு பாருங்கள், வெஜ்ஜுங்க, ஃபுல்லி வெஜ்ஜு. நல்லாயிருக்கு, ப்ரெட்டு நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் சாப்பிட்டு.
நல்லா இருக்குப்பா, சீஸோட நல்லா இருக்கு. இதோட பேர் வந்து சாக்லேட் பபாகாமா, சாடு பாப்மா. ப்ரெட்டு தாங்க, ப்ரெட்டில் வந்து அந்த இதெல்லாம் போட்டு உங்களுக்கு டேனிஷ் பேஸ்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஆமாம், இதெல்லாம்னா இந்த 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, அதான் அது. இது வந்து ஃபேமஸ் க்ரோசன்ஸ். எல்லா இடத்துலையும் க்ரோசன்ஸ் வந்து நண்டு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரோலாக இருக்குது, நடுவில் கையை விட்டு பிச்சிடும். ஓ, உள்ள சாக்லேட் ஸ்டஃப் பண்ணிடுவாங்க. நான் நடுவில் வந்து பிக்கலான்னு பார்த்தேன், உள்ள சாக்லேட் ஸ்டஃப் பண்ணிடுவாங்க. இது எப்படி எங்கிட்ட பிச்சு எங்கிட்ட சாப்பிட்றது? ஓகே, ஓகே, பிச்சாச்சு ஒரு வழியா. சாக்லேட் உள்ளே இருக்கு பாருங்க. நல்லா இருக்குப்பா. சாக்லேட்டு அது நல்லா இருக்கு. ஆமாம், க்ரோசன் நல்லா இருக்கும். சாண்ட்விச் சூப்பர். சாப்பிடு 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 மக்களை. சாண்ட்விச் நெருக்கி முடிச்சிட்டேன். சாண்ட்விச் சூப்பராக இருந்துச்சுங்க. இது உள்ள வந்து இந்த பேசில் அப்படின்னு இந்த சாஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, பச்சை கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா துளசியில் வந்து செய்கிறது. துளசினா நம்ம ஊர் துளசி இல்லை, இதுக்குன்னு தனியாக அவங்க பேசில்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இட்டாலியன் மக்கள். ஸோ அந்த இதில் செஞ்சு போகிறது நல்லாயிருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறமா இதுவும் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா ஸ்வீட்டாக. பன்னு தான் நம்ம இதில் சொன்னால் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் க்ரோசனும் நல்லா இருந்துச்சு, பட் சூடாக இல்லை. சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்பெகத்தி பாஸ்தா ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதுவும் வந்துருக்கு. இதுதான் பாருங்கள், ஃப்ரெஞ்சு ஸ்டைல் இது பாஸ்தாவோட. சம்திங் பால்ஸ்லாம் போட்டுருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்குறது. நான் சாப்பிடுவேன் எப்படி இருந்தா வித்தியாசமாக இருக்கு. சம்திங் மீட் கிட்ட எல்லாமே கொடுத்துருவாங்க. பாஸ்தா தான் இது, ஸ்பெகட்டி. நல்லா இருக்கு, வித்தியாசமாக. என்னன்னா இந்த கடல் உணவு இருக்குது இல்லையா, அதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இந்த கிளாமு அந்த இதெல்லாம் என்னன்னு தெரில. டொமேட்டோ, அந்த பேபி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. மீன் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இன்றைக்கி நாங்கள் வந்து வாங்கினது. ஓகேங்க, இது வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்குது. நம்ம இந்தியன் மக்களும் நிறையா நான் பார்த்தேன், மேபி ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள் எல்லாம் நிறையா பார்த்தேன். நீங்கள் வந்து வெறும் இந்த க்ரோசன்ஸ், இந்த காஃபி பன்ஸ், அப்புறமா காஃபி லாட்டே, எக்ஸ்ப்ரெஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த பக்கமாக உட்காந்துக்கலாம். ஸோ அங்கே கீழே அந்த பேக்கரி பக்கத்துலேயே. ஸோ இந்த ஈவன் சாண்ட்விச்சுமே கூட, இந்த சாண்ட்விச் அங்கே இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு டூவை போனாலும் போகலாம், இல்லை அங்கே உட்காரலாம். பட் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டின்னர் டைம் இந்த பாஸ்தா அது இதுன்னு நீங்கள் வேணுங்கிறதா நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இதுதான் இது வந்து பாருங்கள், இது வந்து மீனுங்க. இந்த சின்ன ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மீன். இதோட இது வந்து சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்குது. மீன் இருக்குது, அப்புறமா ஆலிவ்ஸ் இருக்குது. இந்த இட்டாலியன் ஸ்டைலோட ஆலிவ்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பாருங்க ஆலிவ்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஸோ மேலே ஒரு பொடி மாதிரி போட்டுருக்காங்க, அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது சாப்பிட்டா. இந்த பாஸ்தா கூட நான் என்னவோ நினச்சேன், உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குன்னா சுவையும் சரி. அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து போன்லெஸ் பீஸ்லாம் வெட்டி போட்டு
சுவை வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி இருக்குன்னு, பட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதான் மீன் வெட்டி உள்ளே போட்டுருவாங்க. அதே மாதிரி ஆலிவ்ஸ் நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம் இல்லையா, அப்படியே கொஞ்சம் பிட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டேங்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து இல்லை, சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஆலிவ்ஸோட ஃப்ளேவர் தெரியுது. ஆனால் நல்லா வெந்திருக்கு இந்த ஆலிவ்ஸ். அந்த ஒரு கசப்பு தன்மை எதுவுமே உங்களுக்கு வந்து தெரில. சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த ஆலிவ்ஸோட ஃப்ளேவர் உங்களுக்கு வாயிலே தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நியூயார்க் சிட்டியில் இருக்குது, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டாச்சு, பார்த்துருப்பீங்க இல்லையா, நல்ல உணவு, நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எங்கே இருக்குதுன்னு சொல்லணும்னா, நம்ம தோசை அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இங்கே ஒரு பார்க்கில் தான் வந்து கடை வச்சுருக்காரு. ஸோ இங்கேருந்து நீங்கள் நடந்தே போகலாம், ஒரு 6-7 நிமிஷம் தான் நினைக்கிறேன், க்ளோஸ் டு. ஸோ இந்த சிட்டியில் மட்டுமே எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அதை தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம். வரும் அப்படியே அடுக்கடுக்காக ஒவ்வொன்றா வரும். ஸோ சாப்பாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் நம்ம போய் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஐட்டம் தான் இங்கே இருக்குது எல்லாமே. ஆமாம், ஸோ விலையுமே கூட அதிகம். ஸோ அது பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். சரி, ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன், சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஓகேவா, பார்க்கலாம். பாய்.